ஹாய்ங்க, என் பேர் சுரேஷ்காந்த் கோபால். இப்போ நான் எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா, என்னோட ட்ரீமை பற்றி சொல்லக்கூடிய வீடியோங்க. ட்ரீம்னால என் வாழ்க்கையை தொலைச்சனா இல்லை என் வாழ்க்கையில் மீண்டு வந்தனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீடியோ தான். கட்டாயமாக உங்களுக்கு இது பிடிக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னன்னாங்க, ஒரு மிடில் கிளாஸ் பையனுக்கு ட்ரீம் வர்றது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுங்களா? ஏன்னா ட்ரீமை சுமந்துட்டு போற எல்லாமே மிடில் கிளாஸ் பசங்க தான். நானும் ஒரு மிடில் கிளாஸ் பையன் தான். அப்பா, அம்மா, கூட பிறந்த அண்ணன், தங்கச்சி, அக்கா, 4 பேரை கஷ்டப்பட்டு அப்பா படிக்க வைக்கிறாரு. அக்கா மெடிசன் படிக்க வைக்கிறாரு. அண்ணா இன்ஜினியர் படிக்க வைக்கிறாரு. என்னையும் ஒரு டிகிரி படிக்க வைக்கிறாரு தங்கச்சி. ஆனா எப்படியாச்சும் தன்னோட பசங்க படிச்சு ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போய் தன்னோட அன்றாட வாழ்க்கைய நல்லபடியா பாத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் எங்க பேரண்ட்ஸே இருந்தாங்க. ஆனா அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு ட்ரீம் வருது. என்ன பண்ண முடியும்? அது வேண்டாம், நம்ம ஃபேமிலி சிச்சுவேஷன், நம்ம விட்டுட்டு வேற வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு நம்ம சொல்லவும் முடியாது, தோணாது நம்மளுக்கு. ஏன்னா அந்த ட்ரீம் வந்துருச்சு அப்படின்னா அந்த ட்ரீம்குள்ள நம்ம போய் அதை பர்சீவ் பண்ற வரைக்கும் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா ஒரு மிடில் கிளாஸ் பையனால 3 வேளை சாப்பிட்றதே பெரிய விஷயம். ஒரு சகோதரன், 2 சகோதரி, அப்பா, அம்மா, நம்மளையும் பாத்துக்கிறாரு. வேலைக்கு போக முடியல, எதுவும் பண்ண முடியல. ஆனா ட்ரீம் இருக்கு. ஆனா ட்ரீமை பர்சீவ் பண்ணணும். அப்ப பர்சீவ் பண்ணணும்னா எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வரணும். என் ட்ரீம் என்னன்னு கேக்குறீங்களா? சினிமாங்க. சினிமால டைரக்டர் ஆகணும்னு 13 வருஷத்துக்கு முன்னாடி நான் சென்னைக்கு வந்தேன். ஸோ சென்னைக்கு வரும்போது என் அப்பா அம்மா சொல்லிட்டு வந்தேன். எல்லாமே சொல்லுவாங்கல்ல, சினிமால நம்ம பார்ப்போம்ல, அப்பா நான் போயிட்டு ஒரே வருஷத்துல படம் பண்ணிடுவோம்பா அப்படிங்கிற ஒரு டயலாக்ல தான் நானும் சொல்லிட்டு வந்தேன். எங்க அம்மா ஒரே ஒரு விஷயம் ஹோப் கொடுத்தாங்க. போடா நீ பண்ணிடுவடா. அது ஏன் சொன்னாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஆனா அவங்க சொன்ன வார்த்தை கட்டாயமா பழிச்சிருமோ அப்படிங்கிற எண்ணத்திலே நானும் ஓடுனேன். டைரக்டர் ஆகணும்னு வர்ற ஒவ்வொரு நபருக்கும் ஒரு குறிப்பிட்ட இயக்குனர் கூட வேலை பார்க்கணும்னு கனவு இருக்கும். எனக்கும் அந்த கனவு இருந்தது. நானும் அந்த திடீர்னு போய் நம்ம ரெசியூமை கொடுத்தா கட்டாயமா வாங்கிட்டு நம்மளை சேர்த்துப்பாரு அப்படிங்கிற எண்ணத்துல தான் நம்மளும் அந்த ஆஃபீஸா தேடி இங்கதான் அந்த ஆஃபீஸ் இருக்கும் அப்படின்னு ஆஃபீஸ் போய் கடைசியில் ரெசியூமை கொடுத்து பார்த்தோம்னா எனக்கு முன்னாடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 மேல ரெசியூம் இருக்குங்க. அவ்வளவு ரெசியூம். அப்போ எனக்கு ஒரு ஹோப் இருந்தது, கட்டாயமா நீ கூப்பிடுவாங்க அப்படின்னு. கடைசி வரைக்கும் அந்த இயக்குனர் என்னை கூப்பிடவே இல்லை. அது தப்பு கிடையாது. ஏன்னா அப்பதான் தெரிய வந்தது சினிமாவோட காம்படிஷன் ஹையா இருக்கு அப்படின்னு. நம்ம ஊர்ல இருந்து சினிமாவை பாக்குறது வேற. ஒரு படம் வருது, ஹிட் அடிக்குது, நம்ம கிட்டேயும் கதை இருக்கு, இந்த கதையை எடுத்து போனா படம் பண்ணிடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல நம்மளும் வருவோம். அது கிடையவே கிடையாது. அது எனக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. சரி, நம்ம சினிமான்னு வந்துட்டோம், வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டோம். நம்ம திருப்பியும் ஊருக்கு போக முடியாது. அப்போ சென்னையில இருந்துதான் ஆகணும். அது சென்னையில திடீர்னு நம்மளால ஒரு வீடு எடுத்து தங்குற அளவுக்கும் வசதி கிடையாது. அப்போ ஃப்ரெண்டோட வீடு கூட இருக்காது. ஃப்ரெண்டோட வீடா இருக்கும். ஏன்னா என்னைய மாதிரி இயக்குனர் ஆகணும்னு வந்த ஒவ்வொருத்தவங்களும் கட்டாயமா ஒரு 90% அதை நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. ஏன்னா ஸ்டேட்டா நம்மளால தங்கவே முடியாது. அப்படி தங்கியிருக்கும் போது என்னால வேற வழி கிடையாது. நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு பண்ணும்போது தான் நானும் ஒரு இயக்குனர்கிட்ட போய் வேலை பார்த்தேன். ஆனா முதல் படத்துல நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை பார்க்கறது இருக்குதுங்களா, அது கடினமா தெரியாது. ஏன்னா நம்ம பிடிச்சி வேலை பார்ப்பேன். பிகாஸ் அது நம்மளோட பேஷன். காலையில 5 மணிக்கு எழுந்திரிப்போம், நைட்டு படுக்கும்போது 12 மணி 1 மணி ஆகும். அவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை பார்த்து அந்த படத்தையும் பண்ணி முடிப்போம். பண்ணி முடிச்சோம் நம்மளால டைரக்டர் ஆயிட முடியும் அப்படின்னு ஒரு கதையை பண்ணிட்டு நம்ம அலையும் போதுதான் தெரியும், நீ இத்தனை நாள் கத்துக்கிட்டது சினிமாவே கிடையாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இத்தனை நாள் கத்துக்கிட்டு சினிமாவே கிடையாதா? என்ன அப்போ சினிமா தான் என்ன அப்படின்னு நம்ம உள்ள பார்ப்போம். ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியும், நம்ம நினைக்கிறது ஒரு படமா பண்றதே அந்த கதையை ஒரு படமா பண்ணதுக்குவே நமக்கு பேசிக் கிராஃப்ட் தெரியும். ஒரு படத்துல அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை பார்த்துட்டோம், 2 படத்துல வேலை பார்த்துட்டோம், வராது. அப்போ அந்த கிராஃப்ட் எப்படி கத்துக்கிறது? அந்த கத்துக்கிறது சில பேர் அதை பிராக்டிஸ் பண்ணா மட்டும் தான் அந்த கிராஃப்ட் வரும். அந்த கிராஃப்ட் எப்படி வரும்? புக்ஸ் படிக்கலாம், வேர்ல்டு சினிமா பார்க்கலாம், டிஸ்கஷன்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம கதையை விடிய பேசலாம். ஆனா அதையும் தாண்டி ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம். ஆனா எனக்கு அப்போதைக்கு ஷார்ட் ஃபிலிம் பண்ணக்கூடிய சோர்ஸ் இல்லை. ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும்னா அதுக்குன்னு ஒரு ஃபண்டு வேணும். ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க 0 பட்ஜெட்ல பண்ணலாம். அது பாசிபிலிட்டி சில பேருக்கு இருக்கலாம். ஆனா என்னைய மாதிரி பசங்களுக்குலாம் கட்டாயமா அது கிடையாது. அப்போ ஷார்ட் ஃபிலிம் பண்ண முடியாது. என்ன எப்படி நான் பிராக்டிஸ் பண்ணி நான் எப்படி சினிமாவை கத்துக்கிட்டேன் பேசிக்கா பார்த்தோம் அப்படின்னா, ஒரு படத்துல அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை பார்க்குறோம் அப்படின்னா அங்க சினிமா கத்துக்க முடியாது. அசிஸ்டன்ட் டைரக்டரா நம்ம வேலை பார்க்குறோம் அப்படின்னா நம்ம இன்னொருத்தவங்களுக்கு வேலை பார்க்க போறோம். அங்க ஏன்னா அங்க போயிட்டு நம்ம டேரக்டர் சார் இந்த ஷார்ட் நம்ம எதுக்காக எடுக்கிறோம்னு பார்த்தா எடுக்கணும்னு கேட்டாவே கோபம் வரும். ஏன்னா அவர் ஒரு ஷெடியூல போட்டிருப்பாரு, அந்த டைமிங்குள்ள அந்த சீனை முடிக்கணும். அவர்கிட்ட போய் இந்த ஷார்ட் எதுக்கு எடுத்தோம், அந்த ஷார்ட் எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னு கேட்க முடியாது. அப்போ நம்ம அப்படி கேட்டு கத்துக்கிறதுனா 10 படத்துக்கு மேல பார்க்கணும். அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மளோட சோர்ஸ் என்ன? எழுதுறது, படிக்கிறது, சினிமாக்கள் பார்க்கறது, அதான் சோர்ஸ். அப்படிதான் நான் படிச்சு சினிமாக்கள் பார்த்து எனக்குள்ள ஒரு பேசிக் கிராஃப்டை நான் வளர்த்துக்கிட்டேன். அப்படி வளர்த்துட்டு போகும்போது சரி நம்ம சினிமா பண்ண ரெடி ஆயிட்டோம் அப்படின்னு ஒரு எண்ணத்துல ஒரு கதையும் பண்ணேன்.
அப்போ நம்ம வந்து பேசிக்கா அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை பார்த்தாச்சு, படம் பண்ண போறோம் அப்படின்னு பண்ணும்போது, ஏன்னா எல்லா கிரியேட்டருக்குள்ளேயும் ஒரு கிரேவிங் இருக்கும். என்னன்னா, நம்ம இது மாதிரி கதை தான் சொல்லணும், இது மாதிரி கதை தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு கிரேவிங் இருக்கும். ஏன்னா இண்டஸ்ட்ரியில வந்து இன்னைக்கு ஒரு படம் வருது, அந்த படம் ஹிட் அடிக்குது, அந்த படம் மாதிரி பண்ணணும் நினைக்கிறது ஒரு ரகம். இன்னொரு ரகம் வந்து நம்ம புதுசா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது இன்னொரு ரகம். நான் வந்து புதுசா பண்ணணும்னு நினைக்கிற ஒரு இயக்குனருங்க. அப்படிதான் என்னோட பயணத்தை நான் தொடங்கினேன். இப்படி போயிட்டு இருக்கும்போது கடைசியில் என்னாச்சு அப்படின்னா, நானும் வந்து ஒரு கதையும் பண்ணி முடிச்சேன். ஆனா அந்த கதை வந்து, ஏன்னா நான் வந்து சினிமாக்கள் பார்த்து புக்ஸ் படிச்சு அந்த ஒரு டாக்குமெண்டடான ஒரு விஷயத்த வந்து நம்ம கமர்ஷியலா கொண்டு வரணும். அந்த ஒரு கிராஃப்டை கத்துக்கிட்டு நான் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிட்டேன். ஆனா அந்த ஸ்கிரிப்டை நான் பண்ணிட்டு ஒவ்வொரு ப்ரொடியூசரா நான் கொண்டு போறது இருக்கு பாத்தீங்களா, ஒவ்வொரு கம்பெனியா இங்க கதை கேட்கறாங்க, அங்க கதை கேட்கறாங்க, இங்க போ அங்க போ அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சி, எங்கேயுமே அந்த ஸ்கிரிப்டை வந்து ஓகே பண்ணல. ஒரு 10 நிமிஷம் கேட்பாங்க, அதிகபட்சம் போனா அரை மணி நேரம் கேட்பாங்க. யாருமே அந்த ஸ்கிரிப்டை பண்ணதுக்கு வந்து ரெடியா இல்ல. கடைசியில வந்து, ஆனா எனக்கு அந்த ஸ்கிரிப்ட் பிடிச்சிருக்கு. எனக்கு வந்து மற்ற படங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இதையும் ஒரு படமா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஹோப் இருக்கும்ல, அந்த ஹோப் எனக்கு வந்து இருந்துச்சு. அப்படி பார்க்கும்போது, அப்ப எதுக்காக இந்த ஸ்கிரிப்டை ரிஜெக்ட் பண்றாங்க அப்படின்னு கத்துக்கிறதுக்கே ஒரு காலகட்டம் எனக்கு பிடிச்சது. என்னன்னா, இன்னைக்கு வந்து சினிமா எப்படி இயங்கிக்கிட்டு இருக்கு, இன்னைக்கு இல்ல என்னைக்கும் ஒவ்வொரு ட்ரெண்டுக்கும் இயங்கும். என்னன்னா, ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அந்த ஆர்டிஸ்டோட டேட் வாங்கணும், அந்த டேட் வாங்கிட்டு அந்த ஆர்டிஸ்டுக்கு பிடிச்ச மாதிரி கதை இருக்கணும். இது கட்டாயமா எப்பவுமே நடக்கிறது. இன்னொன்னு, நம்ம இண்டிபெண்டா ஒரு கதை பண்ணி அதை சினிமாவாக்கணும்னு போராடுறது. நான் வந்து இண்டிபெண்டா ஒரு கதை பண்ணி சினிமாவாக்கணும்னு போராடி தான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன். அப்போ நான் ஆர்டிஸ்டுக்கு கதை எழுதலை, ஆர்டிஸ்டுக்கான ஒரு கமர்ஷியலான ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணணும் அப்படின்னு நான் பண்ணவே இல்லை. அங்கதான் ஒரு விஷயத்த நான் பிடிச்சேன். சரி, நம்ம ஆர்டிஸ்டுக்கு தான் கதை பண்ணணும், இந்த கதையை எல்லாமே ரிஜெக்ட் பண்றாங்க, இதை வந்து ஓரமா எடுத்து வைப்போம் அப்படின்னு நான் அப்படியே ஷெல்ஃப்ல வந்து எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ ஆர்டிஸ்டுக்கு படம் பண்ணணும் அப்படின்னா நீ ஒரு கமர்ஷியல் படத்துல வேலை பார்க்கணும், வேற வழியே கிடையாது. திருப்பி நான் வந்து ஒரு படத்துல அசோசியேட் டைரக்டரா வேலை பார்க்குறேன். அது என்ன படங்கிறத நான் பின்னாடி சொல்றேன். அசோசியேட் டைரக்டரா நான் வேலை பார்த்து, எப்படி என்னோட முதல் படத்துல நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை பார்க்கும்போது கடின உழைப்பை போட்டணும், அதே மாதிரி இந்த படத்துலையும் கடின உழைப்பை போடுறேன். கடின உழைப்பை போட்டு நான் வேலை பார்க்குறேன். வேலை பார்த்தோன்னே எப்படியாச்சும் நம்ம ஒரு கமர்ஷியல் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு ஆர்டிஸ்டை வச்சு படம் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஹோப் வந்துச்சு. அதுக்கான ப்ராசஸும் போயிட்டு இருந்ததுங்க. அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கும் போது தான் என் வாழ்க்கையில வந்து ஏன்னா நானும் வந்து ஒரு ஹியூமன் பீயிங்ல, ஏன்னா நம்ம எப்படி சினிமாவுக்கு வந்த ஒரு டைம்லயே அந்த ஒரு ஏஜ் குரூப்லயே நம்ம இருக்க மாட்டோம். நம்மளும் அப்படியே காலங்கள் போகும், வயதாகும், அப்படியே நம்ம வந்து வாழ்க்கையை கடந்து போய்கிட்டே இருப்போம். அப்படிதான் என் வாழ்க்கையும் அப்படியே பயணிச்சு. அந்த படத்துல நான் வந்து ஒரு கமர்ஷியலான ஒரு படத்துல ஒர்க் பண்ணி முடிச்சோடனே திருப்பி பார்த்தோம்னா 8 வருஷம் போயிடுச்சு சினிமால. 8 வருஷம் போனோடனே வீட்டுல இருந்து ஒரு ப்ரெஷர், நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், கல்யாணம் பண்ணா மட்டும்தான் நீ வந்து ஓகே, உன்னோட பேஷனை நீ கண்டினியூ பண்ணிக்க, உன்னோட ட்ரீமை நான் சினிமா டைரக்டர் ஆகணுமா கண்டினியூ பண்ணிக்க, ஆனா நீ வந்து கல்யாணம் பண்ணியே ஆகணும். ஆனா அப்படி பார்க்கும்போது தான் சினிமால வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு இன்கமே கிடையாதுங்க. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு வந்து ஸ்டேபிளான இன்கமே இருக்காது. அப்போ எதை நான் பேஸ் பண்ணி கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு என்னோட பேரண்ட்ஸ்ல நான் சொல்லவே முடியல. அப்படி நான் சொல்லணும்னு கேட்டா கூட அவங்களோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, பையனுக்கு இந்த வயசுல கல்யாணம் பண்ணணும். அப்போ எதா இருந்தாலும் நான் ஒரே ஒரு விஷயம் டிசைட் பண்ணிடுறேன்னா, நான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஏன்னா என் அப்பாவும் ஒரு காலகட்டத்தில் அவருக்கும் ஒரு கனவு இருந்திருக்கலாம். அந்த கனவை வந்து அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு ஒரு ஃபேமிலியை உருவாக்கி இருக்காரு, 4 பசங்களை படிக்க வச்சிருக்காரு, எல்லாத்தையும் கரையேற்றிருக்காரு. என் அப்பாவை நினைச்சு பார்த்தேன். அப்போ நம்மளும் ஒரு கட்டத்தில் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து தான் ஆகணும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு துணை வரணும், கல்யாணம் பண்ணணும். அப்படிதான் நான் வீட்டில் வந்து ஓகே கல்யாணம் பண்ணிக்கிறேன். அந்த கல்யாணம் பண்ணும்போது எல்லாமே சந்தோஷமா தான் இருக்கும். நானும் கல்யாணம் பண்ணினேன். கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் என்னோட வாழ்க்கையே அடுத்த ஒரு ஃபேஸ்குள்ள போச்சு. இது வரைக்கும் இருந்த வாழ்க்கையெல்லாம் ஓகே, ஆனா இதுக்கப்புறம் அது சாதாரண விஷயம் கிடையாது, மிகப்பெரிய ஸ்ட்ரகிள். ஏன்னா நான் சினிமாவுக்கு வந்தோடனே ஊருக்கு நான் போறதே வந்து 6 மாசத்துக்கு ஒரு தடவை, ஒரு 8 மாசத்துக்கு ஒரு தடவை தான் ஊருக்கே போவேன். ஆனா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் வாரத்துக்கு ஒரு தடவை ஊருக்கு போற மாதிரியான சூழல்கள் ஏற்படும். அப்போ ஏற்படும் போது ஃபேமிலியும் பார்க்கணும், சினிமாவும் பார்க்கணும். சினிமா ட்ரீம். ஆனா ஒரு கட்டத்துல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நம்ம ஒரு விஷயத்த ட்ரீமா நினைச்சு பண்ணும்போது ஒரு டைம்ல அந்த ட்ரீம் வந்து ப்ரொஃபஷனா மாறும்போது அப்போ என்னோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் எங்க இருக்கு அப்படின்னா சினிமால தான் இருக்கு. ஏன்னா எனக்கு வேற வேலை தெரியாது, 8 வருஷத்தை தொலைச்சிட்டேன், வேற வேலையே தெரியாது. அப்படிங்கும்போது என்னோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் சினிமால தான் இருக்கு. சினிமால தான் நான் ஏர்ன் பண்ணணும், ஃபேமிலியை பார்க்கணும், பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனா நான் கதை பண்ணிட்டேன்,
ஆர்டிஸ்ட் ஏடு கிடைக்கல, படம் பண்ண முடியல. அது நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ட்ரீம்னு வந்துட்டோம்ல. திரும்பி பார்த்தோம்னா திடீர்னு விட்டுட்டும் போக முடியாது. இல்லை இது வேண்டாம், நம்ம வந்து வேற வேலை பார்க்கலாம் அப்படின்னு போக முடியாது. ஏன்னா அப்படி பார்த்தோம்னா நம்மளுடைய மீத இருக்க வாழ்க்கை வந்து எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா என்னோட ஃபேமிலி கூட இன்னும் சண்டை போடல, உங்களுக்காக தான் நான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வந்துட்டேன், இன்னும் அவங்க வந்து இன்னும் கஷ்டப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால நான் வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு நான் சாக்ரிஃபைஸ் பண்ண போறது கிடையாது அப்படின்னு திருப்பி நான் வந்து அதே மாதிரி வந்து ஸ்கிரிப்டை பண்ணினேன். ஒவ்வொரு கம்பெனியா எல்லா ஆர்டிஸ்ட்டுங்க, நம்ம ஆர்டிஸ்டே மீட் பண்ண முடியாது. ஒரு மேனேஜர் சொல்லுவாங்க, ஓகே இந்த ஆர்டிஸ்ட கதை சொல்லு, அந்த ஆர்டிஸ்ட கதை சொல்லு, அவர் நாளைக்கு வர சொல்றாரு, இவர் நாளைக்கு வர சொல்றாரு, எல்லாம் சொல்லுவாங்களே தவிர ஆனால் கடைசியில் ஆர்டிஸ்ட்டை உட்கார வச்சு நம்ம கதையை சொல்லவே அது சில பேர்த்துக்கு நடக்கும். ஆனா இது வந்து குறுகிய வட்டத்துல உள்ள சில இயக்குநர்களுக்கு நடக்கும். ஆனா மெஜாரிட்டி ஒரு உதவி இயக்குநர்களுக்கு அது கட்டாயமா நடக்காது. ஏன்னா ஒரு ஆர்டிஸ்டை மீட் பண்ணவே முடியாது. ஆர்டிஸ்டை மீட் பண்றது யாரா இருக்க முடியும் அப்படின்னா, ஒரு படம் பண்ணி ஹிட் கொடுத்தவர் மட்டும்தான் ஆர்டிஸ்டை போய் மீட் பண்ணி கதை பண்ண முடியும். ஏன்னா அவரை நம்பி தான் அவங்க பணம் போடுவாங்க. இது வந்து எப்படின்னா ஒரு குதிரை பந்தயம் மாதிரி தான். நம்ம பணத்தை போடுவாங்க, அவங்க வந்து போட்ட பணத்தை விட ஒரு 10 ரூபாயோ ஒரு குறுகிய ஒரு பர்சன்டேஜ் வச்சு அவங்க வந்து எடுக்க தான் பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளை நம்பி யாரு பந்தயம் கட்டுவா? இதுதான் அங்க ஒரு மிகப்பெரிய கேள்வி. எந்த ஆர்டிஸ்ட் நம்மள கதை கேட்பாங்க? அப்போ நம்மளால 7 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண கதையும் பண்ண முடியாது, கமர்ஷியலாவும் இப்ப படம் பண்ண முடியாது. யாரும் கொடுக்க மாட்டாங்க. டெஸ்பரட்டான ஒரு மொமெண்ட்டுக்கு போயிட்டேன். ஏன்னா என் ஒய்ஃப்டையும் ஷேர் பண்ண முடியாது. ஒய்ஃப்ட ஷேர் பண்ணா சண்டை வரும், ஒன்றும் பண்ண முடியாது. சரி வேற வழி இல்லை, நம்ம சினிமா விட்டே நம்ம போயிடலாமா அப்படின்னு எனக்குள்ளேயே ஏன்னா இத்தனை நாள் தொலைச்சிட்டேன், அப்படி பார்க்கும்போது நீ விட்டுட்டு போயிடலாமா அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்குள்ளேயே வந்தது. அப்படி வந்துட்டு நான் ரொம்ப டெஸ்பரட்டான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும்போது தான் என் ஃபோனுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்தது. ஒரு கேமராமேன் அவரோட முந்தைய படங்களோட ஸ்டோரியில எனக்கு அனுப்பியிருந்தாரு. பிளஸ் அவரோட வந்து ப்ரொஃபைல் அனுப்பியிருக்கும்போது நான் அதை பார்த்துட்டு எனக்கே கோவம் வந்தது. எனக்கு அனுப்பியிருக்கீங்க? சினிமாவில் வந்து ஒன்றுமே பண்ண முடியாமல் அடுத்து எனக்கு வாய்ப்பே கிடைக்காம நான் சும்மா உட்காந்துருக்கேன், நானே வந்து எங்கேயாச்சும் போயிடலாமாங்கிற எண்ணத்தில் வந்து உட்காந்துருக்கேன், நீங்கள் எதுக்கு அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு அவருக்கு மெசேஜ் பண்ணேன். அதான் நீங்கள் கேள்விப்பட்டேன், நீங்கள் வந்து சில ஆர்டிஸ்ட்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னேன். ஆமாம் ட்ரை பண்ணுறேன், ஆனால் பெருசாக எனக்கு வந்து கிடைக்கலங்க, வாய்ப்பு கிடைக்கல, அந்த ட்ரை போயிட்டு இருக்கு அப்படின்னேன். அப்பதான் எனக்கு வந்து ஒரு விஷயம் சொன்னாரு, நம்ம 2 பேரும் சேர்ந்து சின்ன பட்ஜெட்ல படம் பண்ணுவோமா அப்படின்னு. பண்ணலாமே அப்படின்னேன். சின்ன பட்ஜெட்ல உங்களுக்கு கதை இருந்தா சொல்லுங்க அப்படின்னாரு. சின்ன பட்ஜெட்ல கதை இருக்கு. எந்த கதை? அந்த 7 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண கதை சொல்லியிருந்தல, அந்த கதை இருக்கு. ஆனா அந்த கதை கட்டாயமா உங்களுக்கு பிடிக்காதுங்க. இல்ல சுரேஷ், நீங்க அந்த கதையை சொல்லுங்க, பிடிக்குதா பிடிக்கலையான்னு நான் டிசைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. இல்ல வேண்டாங்க, ஏன்னா சினிமாவில் வந்து ஒருத்தவங்க நம்ம ஒரு மீட்டிங் அரேஞ்ச் ஆகுறதே பெரிய விஷயம், அந்த மீட்டிங்கை நம்ம வந்து இது பண்ண வேணாம், நான் வேணா உங்களுக்கு வேற கதை பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். இல்ல நீங்க பண்ணிருக்க கதையை சொல்லுங்க, நம்ம என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னாரு. ஆனா எனக்கு ஹோப் இல்லை. சரி, நான் ஊர்ல இருந்தேன், சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வந்து நாளைக்கு அவரை பார்க்க போறேன். ஒரு நாளுக்கு முன்னாடி நைட்டு யோசிக்கிறேன். ஏன்னா சினிமாவில் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது பெரிய விஷயம் கதை சொல்லதுக்கு. என்னதான் ஒரு கேமராமேனா இருந்தாலும் அவர்கிட்ட ப்ரொடியூசர் இருக்கு. அப்போ நான் அந்த கதையை வந்து அவருக்கு நரேட் பண்ணலாமா, எந்த கதையை பண்ணலாம்? அப்பதான் என்னோட ஃப்ரெண்டு, என்னோட கோடாயிரம் குமாருங்கிற ஒருத்தட்ட வந்து நான் வந்து என்ன குமார் அந்த கதையை சொல்லலாமா, எனக்கு தெரிஞ்ச அந்த கதை வந்து ஓகே ஆகுமான்னு தெரியல, சுரேஷ் கட்டாயமா அந்த கதையை சொல்லுவோம் சுரேஷ், அவர் கட்டாயம் பிடிக்குதோ பிடிக்கலையோ அவர் கட்டாயமா வந்து உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாரு, உங்களுக்கு ஒரு நல்ல பேர் வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. நான் யோசிச்சேன், சரி ஒரு கதையை நம்ம கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம், ஆனா சினிமாக்கு நான் வரும்போது இது மாதிரி படம் தான் பண்ணணும், இது மாதிரி கதை தான் பண்ணணுங்கிற எண்ணத்துல தான் நான் வந்தேன். அந்த கதையை கேட்கறதுக்கு ஒருத்தன் இருக்கான், அவர்கிட்ட அந்த கதையை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்படி அந்த வாய்ப்பே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நானே என்னை வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு மறுநாள் வந்து கதையும் சொன்னேங்க. கதை சொல்லும் போது அவர் எந்த விஷயம் எது சொன்னாலும் கதையை சொல்லி முடிச்சுட்டேன். சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் கை கொடுத்தாரு, கட்டாயமா இதை நம்ம படமா பண்றோம் சுரேஷ் அப்படின்னாரு. எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனா அதான் நடந்தது. எனக்கு சினிமால முதல் நபரா ஹோப்பு கொடுத்தது அவர் தான். எனக்கு அந்த ஒரு படம் தான் எனக்கு இப்ப லைஃபே கொடுக்க போகுது. அந்த படத்தை நாங்க எடுத்து முடிச்சு இப்ப ரெடியா ரிலீஸ் ஆகக்கூடிய சுச்சுவேஷன்ல இருக்கு. இப்பதான் எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா, நான் என்னுடைய பயணத்தை சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. இன்னொன்னு வந்து என்னோட படத்தோட ப்ரொமோஷனை இந்த சேனல் மூலியமா நான் பண்ணணும். ஏன்னா ஒரு இண்டிபெண்டன்ட் படத்துக்கு ப்ரொமோஷன் பண்றது பெரிய விஷயம், ஏன்னா ப்ரொமோஷன் பண்ண முடியாது. இந்த ஒரு சேனல் மூலியமா இது ப்ரொமோஷன் ஆகுங்கிற ஒரு எண்ணத்தினால தான் இந்த சேனலை நான் வந்து ஓபன் பண்ணேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.